இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலே ரொம்ப சூப்பரான பிரைமான லொக்கேஷன் சொல்லலாம். நல்லா டெவலப் ஆகிருக்கு இந்த இடம். இந்த இடத்துல பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிரே சூப்பர் மார்க்கெட் இருக்குது. என் பின்னாடி பெட்ரோல் பங்க்கும் நீங்கள் பார்க்கலாம். டிமார்ட் இருக்குது. இந்த மெயின் ரோடு காட்டுற பாருங்கள், இங்கே இல்லாததே கிடையாது. இது ஒரு சூப்பரான ஒரு கோயம்பேடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஏரியாங்க. நல்ல டெவலப் ஆகிருக்கு. என் பக்கத்தில் வேலம்மாள் ஸ்கூலும் 4 ஸ்கூல் கிட்டே இருக்குது. நடந்து போகிற தூரத்துக்கு இன்ஜினியரிங் காலேஜே இருக்குது. நம்ம பார்க்க போகிற சைட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நடந்து போகிற தூரம் தான் இருக்குது. அங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்து நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எங்கே வந்திருக்கேன்றது தெரியணும்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் அவங்ககிட்ட போயிட்டு டைரெக்டாக எல்லாமே தெளிவாக கேட்டு சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்க, இவங்களோட 4வது ப்ராஜெக்ட்டுக்கு நான் வீடியோ எடுக்க வந்திருக்கேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சார். சார் ஆரம்பிங்க சார், உங்கள் பேர்லேருந்து ஆரம்பிங்க சார். என்னோட நேம் இளங்கோ. கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா வி ஸ்கொயர் குரூப். ஆக்சுவலாக 10 இயர்ஸாக இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஆல்மோஸ்ட் 50 ப்ராஜெக்ட்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 50+ வந்துருக்கோம். இப்போ நம்ம போனாலே இப்போ 4 லட்ச ரூபாய் 5 லட்ச ரூபாய்க்கு நம்ம வீடு வந்துட்டு முன்பணம் இருந்தால் கட்டி கொடுக்குறோம். இப்போ நான் வந்திருக்க இடம் எனக்கு ஓப்பனாக சொல்கிறேன், எல்லாமே வந்துட்டு நம்ம லாஸ்ட் டைம் கும்மிடிப்பூண்டி எடுத்தது கூட மெயின் ரோடுக்கு பக்கத்தில் இருந்து எனக்கு அதுதான் இருக்கிறது ரொம்ப பிடிச்ச இந்த சைட்டு. அதெல்லாம் விட நான் இன்னைக்கு வந்திருக்கேன் இந்த ப்ராஜெக்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ரீசன்னா, இது உண்மையாகவே சுற்றி இப்போ நான் இப்போ வீடியோ யாருன்னா ப்ளே பண்ணுறாங்கன்னு கூட இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கா ரைட்டு அப்போ பார்ப்போம் வீடியோ கண்டினியூ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்த காட்டுறோம் பாருங்க, நல்ல மெயின் ரோட்லேருந்து ரொம்பவே பக்கத்தில் இருக்கு. இந்த சைட்டு உள்ளேயே ஒருத்தவங்க வீடும் கட்டிட்டாங்க. அது இப்போதான் சொன்னார், அந்த சைட்டுக்குள்ள அது தனியாக ஏதோ ஒரு வீடு போகுது, இதுலேருந்து தனியாக பிரித்து காட்டுறாங்க போல நினச்சேன். இதுக்குள்ளே கட்டப்பட்ட வீடாம். ஓகே சார், நம்ம ஆரம்பிப்போம். இந்த லொக்கேஷனுக்கு நம்ம எப்படி வரணும் அதை ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். எக்ஸாக்டாக லொக்கேட்டாக இருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஆவடியோட டிமார்ட் இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டிமார்ட்டுக்கு எக்ஸாக்டாக பேக் சைடு தான். ஓகே, எக்ஸாக்டாக ஜெயச்சந்திரனுக்கும் டிமார்ட்டுக்கும் நடுவில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. வேலம்மாள் அகாடமி. ஓகே, வேலம்மாள் அகாடமி தாண்டி அங்கேருந்து ஒரு 500 மீட்டர்ஸில் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே சார், இப்போ நம்ம சைட்ல இருந்து ஸ்கூல்ஸ் என்னென்ன இருக்குன்ட்டு கொஞ்சம் சொல்றேங்க சார். ஸ்கூல் நம்ம விரல் விட்டு எண்ண முடியாத அளவுக்கு எங்க ஸ்கூல்ஸ் இருக்கு. வேலம்மாள் மட்டுமே 3 பிரான்ச் இருக்கு. 4 இருக்கு. நான் எடுத்தேன், நான் போன வாட்டி மண்டில் ஒண்ணுமே ஓடிட்டு இருக்கு. 4 ஸ்கூல் இருக்கு. எவர்வின் ஸ்கூல் இருக்கு, சைத்தன்யா ஸ்கூல் இருக்கு, விவேகானந்தா மிஷன் இருக்கு. இது இல்லாம காலேஜ் பாத்தீங்கன்னா எஸ் இன்ஜினியரிங் காலேஜ், சென்ட் பீட்டர்ஸ் காலேஜ், வேல்டெக், கேந்திரியா வித்யாலயா எல்லாமே வந்து இந்த நியர்பைல ஒரு 10 மினிட்ஸ் டிரைவ்ல இருக்கு. எல்லாமே எப்படி பார்த்தாலும் அந்த ரோடு ஸ்டார்ட் பண்ணி இந்த ரோடு ரைட் லெஃப்ட்லாம் எடுத்தல, அந்த ரோடு ஸ்ட்ரைட்டா நம்ம போறனாலே நமக்கு இந்த சிக்னல் டிராஃபிக் அந்த மாதிரி கிடையாதுங்க. அந்த ஸ்டார்ட் பண்ணி அந்த எண்டு முடியறதுக்குள்ள அவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்குங்க. ஆமா, ஒரு இன்ஜினியரிங் காலேஜும் இருக்கு. ஆமா, எஸ் இன்ஜினியரிங் காலேஜும் இருக்கு. ஓகே சார், ஸ்கூல்ஸ் காலேஜ் சொல்லியாச்சு. நம்ம சைட்ல இருந்து நம்ம உள்ள நுழையும் போது அதுதான் பஸ் ஸ்டாப் இல்லையா? கரெக்டா? ஆமா, அதுதான் பஸ் ஸ்டாப். பஸ் ஸ்டாப் உள்ள கட் பண்ணோன்னே வேலம்மாள் அகாடமி ஸ்கூல் இருக்கும். ஓகே, அந்த ஸ்கூல்ல இருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் தான் நம்ம. ஓகேங்க சார், இப்போ ஸ்கூல்ஸ் காலேஜஸ் நல்ல டெவலப்பான ஏரியா இது. நான் உங்களுக்கு ஒரு தனியா ஒரு ஃபுட்டேஜ் காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல பாக்குறதுக்கு அவ்வளோ இருக்கு. ஜெயச்சந்திரா ஆரம்பிச்சு கிரே சூப்பர் மார்க்கெட், ஆவடி ரீஸ்ட் ஆஃபீஸும் இங்க தான் இருக்கு, ஆர்டிஓ ஆஃபீஸும் இங்க தான் பக்கத்துல இருக்குது. அதுவுமே அது இல்லாம நம்மளுக்கு பக்கத்துல மெட்ரோ ஸ்டேஷன் வேற இருக்கு இல்லைங்களா? புதுசா மெட்ரோ வந்து ஆக்சுவலா இப்போ பூந்தமல்லியில ஆல்ரெடி ஒர்க் முடிஞ்சிடுச்சு. ஓகே, இதுக்கும் ஜியோ பாஸ் பண்ணிருக்காங்க மெட்ரோ. ஸோ இப்போ நான் அங்க நம்ம பட்டாபிராம்ல சொன்ன அதே 200 ஃபீட் பைபாஸ் ரோடு இந்த கனெக்டிவிட்டில இருந்தா போய் திருவேற்காடுல கனெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இங்கேயும் வந்து ஒரு லோக்கல் ட்ராக் ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும் ஒரு ட்ராக் வருதுன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பட் ஜியோ பாஸ் பண்ணல. பட் இது வந்து இதுக்கப்புறம் டெவலப் ஆக வேண்டிய இடம் இல்ல, ஆல்ரெடி ப்ராப்பரா டெவலப் ஆன இடம் தான். உங்களுக்கு கமர்ஷியலாவும் சரி, நீங்க சூப்பர் மார்க்கெட்ஸ், கிரே சூப்பர் மார்க்கெட், டிமார்ட், ஜெயச்சந்திரனும் எல்லாமே இருக்கு. ஸ்கூல்ஸ், காலேஜஸ், கம்ப்ளீட் ரெசிடென்ஷியல் ஏரியா தான். நீங்க இதுக்கப்புறம் இதை வாங்கிட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு கட்டுற மாதிரிலாம் இல்ல, இப்பயே வாங்கி இப்பயே கட்டி இப்பயே குடி வர மாதிரி தான். இதுல பக்கத்துல அவங்களுக்கு சுத்தியும் காட்டுறேன் பாருங்க. ரைட்டா இருக்கட்டும், லெஃப்டா இருக்கட்டும், ஒரு காலி இடம்னு ஒண்ணுமே கிடையாது. இருக்கிற காலி இடம் இதுதான். சுத்தி வீடுங்க தான் இருக்கு. இவங்க எப்படி இதை பிடிச்சாங்கன்னு எனக்கு புரியல. கரெக்டா வந்து ஒரு நல்ல மெயினான இடத்துல பிடிச்சிட்டாங்க. ஓகே சார், இப்போ நம்ம சைட் இந்த ப்ராஜெக்டுக்குள்ள வருவோம். இது நம்ம மொத்தம் எவ்வளவு பிளாட் போட்டிருந்தோம், எவ்வளவு சோல்ட் அவுட் ஆயிருச்சு, இப்போ எவ்வளவு இருக்கு? ஆக்சுவலா மொத்தமே வந்து 8 பிளாட்ஸ் தான் மொத்தம் கம்ப்ளீட்டாவே. அதுல வந்து ஒரு 3 பிளாட் முடிஞ்சிருக்கு. ஓகே, இப்போ மொத்தமே 7 பிளாட்ஸ் தான் அவைலபிள். நம்ம வந்துட்டு ஆஃபர் அங்கே வந்துட்டு ஒரு 4 லட்ச ரூபாய் வந்துட்டு முன்பணம் கட்டினா ஓகே, 5 லட்ச ரூபாய் ஓகே, இங்கே வந்து 2 BHK இவ்வளோ அமௌண்ட்ல பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஒன்று ஒரு ஆஃபராக நம்ம சொல்லிட்டோம். இந்த சைட்டுக்கு நம்ம அந்த மாதிரி ஆஃபர் பண்றோமா? அப்படி ஆஃபர் பண்ணா இங்கேயும் அந்த மாதிரி ஒரு 90% வரைக்கும் லோன் இருக்குங்களா? ஆக்சுவலா நம்ம பண்ற எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து நம்ம லான்ச்சிங் டைம்ல மட்டும் அந்த ஆஃபர் பண்றது லிமிடெட் டைம்ல. ஸோ இந்த டைம்லயும் இப்போதான் இந்த சைட் லான்ச் பண்ண போறோம். ஸோ அங்க என்ன ஆஃபர் சொல்லியிருக்குமோ அந்த ஆஃபர் இங்க அப்ளிகபிள் தான். ஓகே, இப்போ லோன் சைட்லயும் வந்து நம்ம 90 to 100% வரைக்கும் லோன் பண்ணலாம். ஓகே, எலிஜிபிளா இருக்க பர்சனுக்கு. ஆமா, அவங்களுக்கு என்ன மேக்ஸிமம் எலிஜிபிளோ அந்த எலிஜிபிள் கிரைட்டீரியாக்குள்ள அவங்க 100% பாசிபிள் இருந்தாலும் நம்ம 100% லோனும் பண்ணி கொடுத்துடலாம்.
பரவாயில்லைங்களே 100% இருக்கிற ஆளுங்களா இருந்தா கடகடன்னு ஓடி வந்துடுங்க. நல்ல சிட்டில இருக்க ஏரியா. ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணிடவே கூடாது. ஓகேங்கண்ணா, விஷயத்துக்கு வருவோம். இங்க நம்ம என்ன ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம கொடுக்குறோம், எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ பட்ஜெட் வந்துட்டு நம்ம இப்போ கொடுக்குறோம்? ஆக்சுவலாக இங்கே ஸ்டார்டிங் சைஸ் பார்த்தீங்கன்னா 770 பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது. ஓகேண்ணா. இப்போ நம்ம என்ன கான்செப்டில் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, இன்றைக்கி இந்த சர்க்கிளில் ஒரு அப்பார்ட்மெண்ட் நீங்கள் என்ன ப்ரைஸ்க்கு வாங்குறீங்களோ அந்த ப்ரைஸ்க்கு உங்களுக்கு தனி உங்களோட இண்டிவிஜுவல் ஹவுஸை இடத்தோட சேர்த்து வாங்குற மாதிரி ஒரு பட்ஜெட் நம்ம கோட் பண்ணியிருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 BHK வந்து 61 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மக்கிட்ட. பரவாயில்லைங்களே, இதுவே நான் பின்ன ஐயோ வேணாடா என்ன போட்டு அடிக்க போறேன் கமெண்ட்ல எதெல்லாம். நான் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒரு இடத்துல இங்கே பார்த்து 75 லட்சமோ 80 வரும். பேனர் அப்பார்ட்மெண்ட்டே ஆல்மோஸ்ட் 60 lakhs மேலே தான் வருது. ஸோ அந்த பட்ஜெட்டில் நம்ம ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் இங்கே வாங்கிட முடியும். 3 BHK பார்த்தீங்கன்னா 67 lakhsலேருந்து நம்மகிட்ட ஸ்டார்ட் ஆகுது. பரவாயில்லைங்களா, 3 BHK 63 லட்சம், 67 லட்ச ரூபாய். 67. ஆமா, ஓகே, 67 லட்ச ரூபாய்க்கு ஒரு 3 BHK கொடுக்குறீங்க. வாங்கிக்கலாம். சூப்பர் 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 சூப்பர். இதெல்லாம் நம்ப முடியல, ஆனா இது மெயின் ஏரியாவா இருக்கு. ஓகே சார், நம்ம அப்போ முன் பணம்னு பார்க்கும்போது 100% ஓகே. இப்போ 10% கட்டினா ஒரு 6லேருந்து ஒரு 7 லட்ச ரூபா கட்டினா அப்படி வருதுங்களா? 5 lakhs இருந்தா போதும், கையில 5 லட்ச ரூபா 5 லட்ச ரூபாய் இருந்தா போதும். ரிமைனிங் நம்ம லோன்ல பண்ணிக்கலாம், ஃபுல்லா லோன்ல பண்ணி கொடுக்கலாம். சூப்பர் சூப்பர் சார். மக்களே நல்லா கேட்டுக்கோங்க. ஆவடின்னு சொல்லிட்டு நம்மள எங்கன்னா ஒரு கிராமத்துக்கு கூப்பிட்டு போவாங்க சில பேர், அந்த மாதிரி இது கிடையாது. உண்மையாவே இது ஒரு ஆவடி. நல்ல நியர்பை பஸ் ஸ்டாப் இருக்குங்க, பஸ் ஸ்டாப் இருக்கு, ஸ்கூல் இருக்கு. இந்த ரோட்டுக்கு நீங்க வந்துட்டீங்கனாலே, இல்லை உங்க ரிலேட்டிவ் யாரா இருக்காங்க, இல்லை இந்த பக்கம் சும்மா போறீங்கன்னா ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போங்க. கண்டிப்பா இந்த லேண்டை விட்டுற மாட்டீங்க. பக்கத்துலேயே பாருங்க இவ்வளோ வீடு இருக்கு. நான் காட்டுறேன், அதையும் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேன். சுத்தி வீடு தான், ஒரு இடம் கூட இங்கே கேப்பே கிடையாது. பின்னாடியே அப்பார்ட்மெண்ட், இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட், இவ்வளோ வீடு இருக்குன்னா அப்போ லேண்ட் எந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு வேல்யூவான இடத்துல தான் வேல்யூவான மணியை வந்துட்டு சூப்பராக இங்கே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. வாங்குறவங்க சொல்கிறேன், இங்கே வாங்குறவங்க உண்மையாகவே நல்ல பொருத்தான இடம் தான் இது. இந்த மாதிரி இடத்த தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க சார். அது இல்லாமல் முக்கியமானது, இப்போ என் சப்ஸ்கிரைபர் நான் போகிற இடம் எல்லாமே நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்ம சைடில் கொடுக்குறோம், இருந்தாலும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஃப்ரீ கேப் இருக்குங்களா இங்கே? ஆமாம், இப்போ எல்லாருக்கும் டோர் ஸ்டெப் பிக்கப் கேபே நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் நம்பர் மென்ஷன் பண்ணுவீங்க, அந்த நம்பர் கால் பண்ணாங்கன்னா அவங்க ஏரியா லொக்கேஷன் சொன்னாங்கன்னா அவங்க வீக் டேஸ் சண்டேஸ் மட்டும் இல்லை வீக் டேஸில் வர மாதிரினா கூட நம்ம கேப் ஃபெசிலிட்டி எப்போ வேணாலும் பண்ணுறீங்க? எப்போ வேணாலும். ஓகே, இந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க, கேப் மட்டும் சொல்லுங்க சொல்லிட்டு வீக் ஆனால் சொல்லுங்க, வீக் டேஸ்ல மட்டும், அப்பதான் எங்களால பண்ண முடியும். நம்ம வாரத்துல எல்லா நாளும் ஒர்க் பண்றோம். ஓகே, ஒர்க் பண்றதே இதுக்கு தான். கிளைண்ட் எப்போ வந்தாலும் நம்ம கூட்டு வந்து காமிச்சு, எப்போ வந்தாலுமே இங்க வந்துட்டு ஃப்ரீயா கேப் விசிட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். எப்போ வேணாலும் கால் பண்ணுங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இவங்களோட 4வது ப்ராஜெக்ட் நான் வந்து பண்றேன். என் சைட்ல இருந்து சப்ஸ்கிரைபர் வந்து சில பேர் ஆவடி, பட்டாபுரம் இந்த 2 இடத்துலையுமே வந்துட்டு லேண்ட் வாங்குறதா கேள்விப்பட்டேன். ஸோ பாருங்க, உங்களுக்கு ஆவடியில் இன்னொரு இடமும் ரொம்ப பிரைமான லொக்கேஷன்ல நான் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கேன். எப்போ நீங்க வேணாலும் கால் பண்ணி கேளுங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க சார், நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்போ வேணாலும் கால் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோ ரெகுலராக பார்க்கறதுக்கு நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லேண்ட் வாங்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.